ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேசமணி மகேஷ்ன்றது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அக்கா யூடியூப்பில். ஸோ அவங்களுக்காக தான் நான் ஒரு வீடியோ போடுறதுக்காக இன்றைக்கி பேச போகிறேன். அவங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நார்மலாக வீடியோ போடும்போது அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அதே போல் நானும் அவங்களுக்கு போய்ட்டு கமெண்ட் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் அவங்க ப்ரொஃபைல் பார்த்தேன். பார்க்கும்போதே எப்படின்னா எனக்கு ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. சில பேர்லாம் பார்த்தோன்னே இவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு தோணும்ல, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருச்சு. நானாக தான் தேடி தேடி இன்ஸ்டா அந்த மாதிரிலாம் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். இப்படி தான் எங்களுடைய பவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே பழகும்போது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள், ஒரு தயக்கங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் கொஞ்ச நாள் நடுவில் கடந்து போயிட்டு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு அவங்கள ரொம்ப 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 பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே கோவப்படுறவங்க, அவங்க கோவப்படுறாங்க, அவங்க திட்டுறாங்க, அவங்க கத்துறாங்க அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட அன்பு இல்லாமல் போயிடாது. ஸோ இந்த மாதிரி கோவப்படுறாங்களோ, ஒரு மாதிரி டவுட்டாக பேசுகிறாங்களோ, இப்படிலாம் நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. நாளடைவில் எனக்கு உண்மையான அன்புனா என்னென்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நேசமணி அக்கா எப்படின்னா, இனிமேல் உங்களை நம்ம விட்டுறவே கூடாது, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்கும்க்கா. அவங்க நிறைய வாட்டி சொல்லுவாங்க, அக்கா யாராவது ஏதாவது சொல்லிட்டீங்கன்னு சொல்லி என்னை விட்டு போயிடுவீங்களாக்கா அப்படி கேட்பாங்க. அக்கா உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பேசவே கூடாது அப்படி சொல்லுவேன். அவ்வளோ அன்பானவங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாக அவங்க வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங், எப்படி சொல்ல, ஒரு மூளையில் கூட எனக்கு போய் பதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டு வேலை செய்கிறது சாதாரணம் கிடையாது. நம்ம எவ்வளோ பேட்டிலாம் பார்த்துருக்கோம் சரிங்களா. நிறைய வீடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு வேலை செய்கிறவங்கள ஒரு மாதிரி தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தட்டு தனியாக, அவங்களுக்குன்னு டம்ளர் தனியாக. நம்ம அவங்க வீட்டில் சாப்பிட வேலை செய்வோம், சாப்பாடு எதுனா நம்ம கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை செப்பரேட் பண்ணி காட்டுவாங்க. அதெல்லாம் வலி வேதனை. எங்கள் சித்திங்களே நிறைய செஞ்சுருக்காங்க. நான் அதெல்லாம் யோசிப்பேன். கழனிலையும் வேலை செய்வாங்க, ஃபுல்லாகவே அவங்களுக்கு விவசாயம் தான், காட்டு வேலையும் அவங்க செய்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு வெளியிலையும் வீட்டு வேலைங்களும் செஞ்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படி சொல்லிட்டு, ஏதாவது இவங்களுக்கு செய்யணும், எப்படியாவது இவங்களுக்கு முயற்சி பண்ண சொல்லி ஆரம்பத்தில் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்கள், எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாரு. இப்போ நான் சொல்லி கொடுக்கறதால எனக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாரு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஹெல்ப்பு தான் நான் பண்ண ஆரம்பித்தேனே. அது எப்படின்னா, நான் படிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். படித்த பிள்ளைங்க நிறையா இருப்பாங்க. படிப்பு மீன்ஸ் என்ன அப்படின்னு எல்லோரும் நீங்கள் படிச்சிருக்கேன்னா அது தப்பாக தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 10th படித்தாலே அது படிப்பு தான். நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஒரு 5th படித்தாலும் நாலேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட படிக்காதப்போ தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா இந்த காலத்தில் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. எங்கே போனாலுமே ஒரு படிக்க தெரியணும், அப்போ தான் நமக்கு அது என்ன ஏதுன்னு தெரியும். நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் தானே தவிர அறிவுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அக்கா 12th முடிச்சிருக்காங்க. நான் எதுவும் சொல்லி கொடுத்தாலுமே நல்லா ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக கற்றுக்காமல் எனக்கு எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு சாதிக்கணுன்ற வெறி, ஒரு விஷயத்தை ஆழமாக கற்றுக்கணுன்ற அந்த வெறி இருக்குது பாருங்கள், அது எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிக்க போயிடுச்சு. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃபேமிலி இஷ்யூஸு அந்த மாதிரி எதுவுமே பேசிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி முயற்சி பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி பேசுவோம். கொஞ்சம் நாள் பொறுத்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க நல்லாவே கற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க சேனல் கிட்டத்தட்ட டெக் சேனல் லெவலுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களுமே நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்துக்குமே அவங்க உட்காந்து யோசித்து நிதானமாக ஆன்சர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பெரிய சேனல்ஸுமே உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ஹார்ட்டு தான் போட்டு விடுவாங்க. இப்போ எதனாலனா அது தனி காரணம் இருக்குது. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது ரிப்ளை கொடுக்க முடியாது. ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்கும் 5 நிமிஷம்னா இப்போ 1000-2000 கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்க முடியாது. அதுதான் அதோட ரீசனு. உங்களுக்காக தானே நாங்கள் நேரம் ஒதுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறோம், எங்களுக்காக நீங்கள் ரிப்ளை பண்ணலான்னு. கண்டிப்பாக எல்லா யூடியூபர்ஸும் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை படிப்பாங்க. படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு வீடியோவாக சொல்லிவிடுவாங்க. அதுதான் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வழி சரிங்களா. யாரும் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அக்கா எல்லாத்தையும் உட்காந்து அடுத்த நாள் யோசித்து அதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப இவங்க எப்படியாவது சாதிக்கணும். ஏதாவது ஒரு வீடியோ போச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சேனல்லையுமே ஒரு வீடியோ போச்சுன்னா போதும், அவங்க யார் எவருன்னு சொல்லி வெளியே வரும்.
கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் கொடுப்பாங்க. அது இப்போ வந்து என்னையெல்லாம் வந்து திட்டி தான் என் சேனலில் போடுவாங்களே சரிங்களா. எனக்கு ஆதரவு தர்றதுக்கு எனக்கு மக்கள் வந்து இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிறைய பேர் திட்டுவாங்க, அதுவுமே என் மேலே இருக்க அன்புல தான் அதை நான் புரிஞ்சுக்குவேன். இப்போ அக்கா சேனல் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக எடுத்த ரீசன்னா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆதரவு நீங்கள் கொடுங்க. ஒவ்வொரு வீடியோவும் லைக் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ணுறதாலே அந்த வீடியோ ரீச் ஆகும். ஏன் அது லைக் பண்ண மனசு வர மாட்டுது? ஒருத்தரோட உழைப்பு சரிங்களா. வீடியோன்றது ஒருத்தரோட உழைப்பு. அதை நீங்கள் டிஸ்லைக் பண்ணி எதுக்கு கஷ்டப்படுத்தணும் சொல்லுங்கள். நம்ம மனுஷங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். முகத்தை பார்த்து, கலரை பார்த்து, முடியை பார்த்து, உருவத்தை பார்த்து, அவங்களோட வாய்ஸ் டோனை பார்த்து. ஏன்னா சில பேர் அன்பாக பேசுவாங்க, சில பேர் கோவமாக பேசுவாங்க, சில பேர் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் பிடிக்காது, எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது. ஆனால் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒன்று ஈர்த்து இந்த வீடியோக்குள்ளே வரீங்க சரிங்களா. ஒவ்வொரு வீடியோவுமே 2000 3000 5000 வியூஸ் போகுது வரீங்க. அந்த 5000 பேரில் ஒரு 100 பேர் 200 பேர் லைக் பண்ணால் அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். வீடியோ எடுத்து அதை செஞ்சு ஒரு வேலையாக செய்கிறோம் சரிங்களா. ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு அக்கா கழனியில் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுறவங்க ஒரு யூடியூப் ரன் பண்ணுறாங்கன்னா, அப்போ இதில் நம்ம சாதிக்க முடியும், நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்க முடியும், நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு காரணம் தானே. அதுக்கான ஆதரவு நீங்கள் கொடுங்க. என்ன பிடிச்சவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவங்களும் வந்து தயவு செஞ்சு நேசமணி மகேஷ் அவங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தெரியுமா, அக்கா தூக்கம் வந்தால் கூட உங்கள் வீடியோலாம் ப்ளே பண்ணி விட்டு தூங்குவேன்க்கா, அது மூலியமாவது ஒரு சப்போர்ட் கிடைக்கணும். சத்தியமாக அது கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எனக்கு. ஒருத்தர் அப்படி சொல்லும்போது கூட சத்தியமாக ஆனந்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்காக ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோ போட்டு மறுநாள் நாங்கள் எல்லாருமே யூடியூப் வச்சுருக்க எல்லாருமே அதை ஆராய்ச்சி பண்ணுவோம். அது எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு, மக்கள் மனசில் எந்தளவுக்கு போயிருக்கு, லைக் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படி சொல்லிட்டு அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பார்ப்போம். அப்போ வந்து மனசு நொந்து போயிடும். 10,000 வியூஸ் போயிருக்கோம், பார்த்தா 300 பேர் 200 பேர் தான் லைக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 200 பேருக்கு தான் நம்மளை பிடிச்சிருக்கு, அதையுமே மோட்டிவாக எடுத்துப்போம். இன்றைக்கி 200 பேர் பிடிச்சிருக்கு, நாளைக்கு 400 பேர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தொடர்ந்து அக்காவுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்களும் அவங்களும் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சூர்யாக்காவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லணும். எதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே எதுக்கு நன்றின்னு நினைக்காதீங்க. அவங்க இவ்வளோ வேலையில் அவங்க சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன பிரச்சனை அவங்க வீட்டில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது. அந்த வேலையிலையும் எனக்காக பேசி கொடுத்துருக்காங்க. எதுக்காக எனக்கு பேசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், வெளியிலையும் ஒர்க் பண்ணுறேன், இப்போ கன்சீவாக இருக்கேன். யூடியூப்லேயே அந்த அக்காவுக்கு ஒரு வீடியோ ரீச் ஆகினா கூட அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் சம்பளம் எடுக்கலாம். இப்போ குழந்தை பிறக்க போகுது, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எனக்காக மெனக்கட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சூர்யாக்கா. அது போக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேறு லெவலு. எதுக்கு அக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் ஒரே வயசு தான். இருந்தாலும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அவங்களும் என்னை அக்கான்னு தான் சொல்லுவாங்க. நானும் ஒரு மரியாதையோடு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு. அது போக இன்னும் எங்களோட அடுத்த லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இன்னொரு ஐடியாவும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன யூடியூபர் எவ்வளவோ கஷ்டப்படுறீங்கல்ல, அவங்களுக்கு உதவுற விதமாக நாங்கள் 2 பேருமே பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் அது என்ன வீடியோங்கிறது கண்டிப்பாக என்னோடய சேனலில் வரும், அவங்களோட சேனல்லையும் வரும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு சாகிற வரைக்கும் மாறாது. இது ஒரு வீடியோவாகவே இந்த வார்த்தையை நான் வந்து இதில் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏதோ சின்ன சின்ன அப்பப்போ வந்து சின்ன மனஸ்தாபங்கள் வருங்களா, அப்போ கேட்கும் பொழுதுலாம் சொல்லுவாங்க, உங்களை வந்தால் நான் அடிப்பேன், நீங்கள் பேசாட்டி செவனின்னு இருங்க, எனக்கு என்றைக்கு வர முடியுமோ உங்களை வந்து நான் பார்ப்பேன். அப்புறம் வந்து அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இந்த போல காலகட்டங்களில். அந்த மாதிரி எனக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்காங்க. நான் சின்ன பிள்ளைல ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாது. இப்போ எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் கிடச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சூர்யாக்கா. ஓகே உறவுகளே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.